ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோச்சர்ஸ் தான். கிளாஸ் 4 இது வந்து கொஞ்சம் கிராண்டான ப்ரோச்சர் தான். இந்த ப்ரோச்சர் வந்து நம்ம சில்க் சாரீஸ்க்கு வர ப்ளவுஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இது. நான் வந்து என்கிட்ட இருந்த மெட்டீரியல் வச்சு இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சாரீ என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்டில் வந்து டேப்லெட் பீட் மட்டும் வேறு கலர் இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஆரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் வந்து லக்ஷ்மி காயின் யூஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். லக்ஷ்மி காயின் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன், கம் போட்டு பேஸ்ட் பண்ணி காய வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பீட்ஸ்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் சேம் மெத்தடில் தான். லக்ஷ்மி காயின் 3 லக்ஷ்மி காயினையும் நான் வந்து சேம் மெத்தடில் லேஸாக ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். அது ஒரு ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா லாங் டியூப் பீட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லாங் டியூப் பீட் இருந்தால் யூஸ் பண்ணலாம். மேபி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன டியூப் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட மெத்தட் தான். அந்த டியூப் பீடுக்கு கார்னரில் ஒரே ஒரு கோல்டன் கலர் பீட் கொடுத்து சரி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கோல்டு பீடு, ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து ஒரு கோல்டு பீடு வந்து கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த கோல்டு பீடுக்கு பதிலாக வேறு ஏதாவது கூட கொடுக்கலாம், இல்லை பெரிய சைஸோ சின்ன சைஸோ. ஸோ நம்ம சாரியில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை மாற்றி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் ஏற்றல இருக்கலாம், ஜிக்ஸாக்டில் வர மாதிரி நான் வந்து இந்த டியூப் பீடியும் அந்த கோல்டன் பீடியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ஈவனாக இருக்கிறத விட ஸோ இந்த மாதிரி ஏற்றல இருக்கலாம் இருந்தால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சென்டரில் ஒன்று ஹைட்டாகவும் 2 சைட்லேயும் கொஞ்சம் கீழே டவுன் பண்ணியும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த லாங் டியூப் பீடை. நம்ம வந்து ப்ரோச்சர்ஸ் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரோச்சர்ஸ் கற்றுக்கணும், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். சேம் நம்பர் தான். அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் கிளாஸோட டீட்டெயில்ஸும் கிடைக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே லக்ஷ்மி காயினுக்கு கீழே 2 லீஃப் கோல்டன் கலர் லீஃப் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி இந்த ஒர்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணுறேன். 2 தான் நான் கொடுத்துருக்கேன். மேபி 3 கூட கொடுக்கலாம், அந்த ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது. பட் என்கிட்ட 2 கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் 2 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தோணுனா நீங்கள் 3 கூட கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லாயிருக்கும். நான் வந்து 2 அந்த லீஃபை நல்லா, அது வந்து லீஃப் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது. ஸோ அதனால் அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கணுன்றதுக்காக நான் ஒரு 3-4 தையல், ஒரு லீஃபுக்கே 4 தையலுக்கு மேலே போட்டு நான் வந்து நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது இன்னொரு விஷயம், நம்ம எப்படி லக்ஷ்மி காயின் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி இதுவும் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேசாக திருப்பணும் அப்படின்னா கூட அது வந்து சாயம் இல்லை ஆடும் அந்த பக்கம் இந்த பக்கம். ஸோ அதனால் அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த ஆஃப் சைடுக்கு மட்டும் தான் வந்து நான் ஃபுல்லாக கிராண்ட் பண்ண போகிறேன். ஃபுல்லாக கிடையாது, பாதிக்கு மட்டும்தான். ஸோ அதனால் நான் வந்து பாதி மட்டும் 4 mm பீட் கொடுத்து ஃபுல்லாகவே ஆஃப் அந்த மேலே டியூப் பீட்லேருந்து கீழே அந்த லீஃப் வரைக்கும் நான் 4 mm பீட் கொடுத்து நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதி தான், ஃபுல்லாக கிடையாது. இந்த லீஃப் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி வீடியோ எடுக்க மிஸ் ஆயிடுச்சு. வீடியோ ஓடிட்டு தான் இருந்தது, ஆனால் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஆக்சுவலி கவனித்தேன் அது வீடியோ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றனால. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னாலே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 mm பீடு மேலே டியூப் பீட்லேருந்து கீழே லீஃப் வரைக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன். அகெயின் திரும்பியும் வந்து பீட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணி 3 லைனாக அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டேப்லெட் பீடியும் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு டேப்லெட் பீடியும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது நீ டேப்லெட் பீட் வேறு கலர் கூட கொடுக்கலாம். மேபி டேப்லெட் பீடுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது டிசைன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த கிராண்ட் ப்ரோச்சோ. இது கண்டிப்பாக சில்க் சாரியில் அப்ளை பண்ணிங்க, சில்க் சாரியோட ப்ளவுஸில் அப்படின்னா ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். ஆஃப் பார்ட்டுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஃபுல் பார்ட்டுக்கு பண்ணால் அது வந்து அந்தளவுக்கு பெருசாக தெரியாது நம்மளோட ஒர்க்கு. அதனால் ஆஃப் நான் வந்து லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ரைட் சைடில் பண்ணால் கூட ஓகே தான். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோச்சர்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரோச்சர் கிளாஸில் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.